ராகவன் தன் உழைப்பால் உயர்ந்தவன். அவனுடைய கடையில் நல்ல பொருட்கள் நியாயமான விலையில் இருந்ததால் அவன் கடையில் நல்ல வியாபாரம் நடந்தது. அவனும் வசதியாக நல்ல லாபத்துடன் வாழ்ந்தான். ஆனால் அவன் நண்பன் செல்வத்திற்கு பண வசதி அவ்வளவாக இல்லை. அதனால் ராகவனை பார்த்து செல்வம் பொறாமைப்பட்டான். அவனைப் போலவே தானும் ஒரு நல்ல வியாபாரி ஆக வேண்டும் என யோசித்து அவனிடம் சென்று அடிக்கடி பேசி நல்ல பெயர் வாங்கினான். சமயம் பார்த்து செல்வம் ஒரு நாள், ராகவா, நான் உன் கடைக்கு வேலைக்கு வரட்டுமா என கேட்டான். ராகவனுக்கும் உதவிக்கு ஒரு ஆள் தேவைப்படுவதால் தன்னுடைய நண்பன் தானே என்று வேலைக்கு சேர்த்து கொண்டான். அதுவே பின்னாளில் அவனுக்கு மிகப்பெரிய பாதிப்பை தந்தது. ராகவன் செல்வத்தை நம்பி கடையை விட்டு செல்லும் நேரத்தில் அவன் கடையில் விற்கும் பொருளுக்கு செல்வம் அதிக விலை வைத்து விற்று அதில் வரும் லாப பணத்தை தனியாக எடுத்து வைத்துக் கொள்வான். இது பல மாதங்களாக தொடர்ந்து கொண்டே இருந்தது. அதனால் ராகவன் கடையில் விலை அதிகமாக இருப்பதால் பொதுமக்கள் அங்கு வாங்க மறுத்து வேறு கடைக்கு சென்றனர். வியாபாரம் குறைந்ததால் ராகவன் கடையில் லாபமும் பாதியாக குறைந்தது. தன் கடையில் இப்படி ஒரு நிலைமை வந்ததே இல்லை என்று கலக்கத்தோடு நின்றான். எதனால் கடையில் வியாபாரம் குறைந்தது, லாபமும் பாதியாக குறைந்து விட்டது என்று யோசித்துக்கொண்டே தூக்கமின்றி தவித்தான். அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. பொருளும் தரமாத்தான் இருக்கு, விலையும் நியாயமாத்தான் இருக்கு, அப்புறம் ஏன் வியாபாரம் சரியில்லாம போச்சு என்று மனக்குழப்பத்தில் இருந்தான். வியாபாரம் கம்மியானதால் ராகவன் அவன் நண்பனிடம், செல்வம், முன்ன மாதிரி இப்ப வியாபாரம் இல்ல, என்னால உனக்கு சம்பளம் தர முடியாது, நீ வேற வேலையை தேடிக்க என்று சொன்னதும் செல்வம் என்ன செய்வது என்று யோசித்தான். அடுத்தவர் பணத்திற்கு ஆசைப்பட்டு சாப்பாட்டிற்கு உதவியாக இருந்த தன் நண்பன் கொடுத்த வேலையையும் கெடுத்து விட்டோமே என்று வருத்தப்பட்டான். பிறகு ராகவனிடம் தான் செய்த தவறை சொல்லி மன்னிப்பு கேட்டான் செல்வம். அவன் அப்படி சொன்னதும் அதிர்ச்சி அடைந்த ராகவன், உன்னை நம்பித்தானடா கடையில சேர்த்தேன், ஏண்டா அப்படி பண்ண? உனக்கு வேற வேலை கிடைச்சிரும், எனக்கு போன வியாபாரம் திரும்பி வருமா? நான் யாரையும் நம்பாத வரைக்கும் நல்லா தாண்டா இருந்தேன், உன்னைய நம்புனே, என்னை நாசம் பண்ணிட்டடா என்று மனம் வெறுத்து உட்கார்ந்தான். பிறகு அவன் கஷ்டப்பட்டு எங்கும் போகாமல் கடையில் உட்கார்ந்து வியாபாரம் பார்த்து பழைய லாபத்தையும் வியாபாரத்தையும் மீட்டெடுத்தான். நம்பிக்கை, அதை யாரிடம் எப்போது எப்படி வைக்க வேண்டும் என்று ஒரு புரிதலுடன் இருப்பது நல்லது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.